Future Vision Study Center, Salem. Constitution of India. Constitution of India அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். What is meant by Constitution? Constitution is the structure where the government organization function under the Constitution. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரு. அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சஜஸ்ட் பண்ணுதோ அதன்படி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது, அதை எப்படி வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, பிஃபோர் தட் இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்னா ஒரு லேண்ட் டெரிட்டரியை ஒரு பர்டிகுலர் கிங் ரூல் பண்ணுவார். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் லேண்ட் டெரிட்டரி, நம்பர் ஆஃப் ரூலர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அது வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ கலோனியலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ரெகுலேஷன் பேஸ் பண்ணி ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் இருந்து கரெக்டா இண்டிபெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. எவ்ரி கண்ட்ரி சுட் கன்சிஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். Now the explanation for constitution and the establishment for constitution. ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், அதோட நடைமுறை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்னு நம்ம முன்னாடி சொல்லியாச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும்னு சொல்லாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது யூனியன் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்தியாவில் யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் பீப்புளுக்கு தேவையான விஷயங்களை செய்யும். மூணாவதா ரூரல் ஓரியன்டா இருக்கக்கூடியது லோக்கல் கவர்மெண்ட்ல பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லுவாங்க. அர்பன் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஸோ த டெரிட்டரி, லேண்ட் டெரிட்டரி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ லேண்ட் டெரிட்டரினா நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க, அது எந்த மாதிரிலாம் மாடிஃபை ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றின எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம். சரிங்களா? ஒன். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஓரியன்டா இருக்கக்கூடிய ரைட்ஸை பற்றி வந்து பேசுறது. அப்போ சிட்டிசன்ஷிப் ஓரியன்டான ரைட்ஸை பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த சிட்டிசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஓவரால் கலெக்டிவாக கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு மீனிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி, the ruling structure of the country, administrative structure of the country, functional structure of the country, இப்படி நிறைய வார்த்தைகள்ல நிறைய விளக்கங்கள்ல சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றதை எழுதுனது யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளின்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் எழுதுனாங்க. அசம்பிளியில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருந்திருப்பாங்க. இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படி எலெக்ட் ஆனாங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? பார்ஷியலி நாமினேட்டட், பார்ஷியலி எலெக்டட். இப்போ பார்ஷியலி நாமினேட்டட், பார்ஷியலி எலெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லத்தான் இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பத்தின ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். Now the beginning, கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு, இல்ல கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு வந்து தெரியணும். வாட் இஸ் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்? ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் சொசைட்டிக்கு அல்லது இந்தியன் டெரிட்டரிக்கு கொடுத்த அந்த ரிஃபார்மேஷன் ஓரியன்டா இருந்த ஆக்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் சொல்லலாம். நவ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியா பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர். ரெண்டு டைப் ஆஃப் ரூல் வந்து பிரிட்டிஷ் தலைமையிலே இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்னு சொல்லுவோம். ஸோ வி கன்சிடர் ஆஸ் கம்பெனி ரூல் which is held between 1773 to 1858. 1773 இருந்து 1858க்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரூலிங் பீரியட் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா த கம்பெனி ரூல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க.
அப்ப கிரவுன் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 1858ல அதாவது 57ல வந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 58ல டைரக்டா கிரவுன் ரூலுக்கு போச்சு. அப்ப டைரக்ட் பிரிட்டிஷ் ரூல்னு புரிஞ்சுக்கலாம். சோ டைரக்ட் பிரிட்டிஷ் ரூலை தான் நம்ம கிரவுன் ரூல்னு சொல்றோம். 1858ல இருந்து 1947 வரைக்குமே டைரக்ட் கிரவுன் ரூலுக்கு இல்லாதான் நாம வந்து இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So let us clarify, let us make difference between the two type of rule. ரெண்டு டைப் ஆஃப் ரூலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது கரெக்டா ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். கிரவுன் ரூல்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்துன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அங்க மினிஸ்டர்ஸ்னு இருப்பாங்க சரிங்களா. சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சோ அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வைஸ்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட வந்து கிரியேட் பண்ணாங்க. வைஸ்ராய் கீழே செக்ரட்டரி கீழே வைஸ்ராய் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவுன்சிலை வந்து ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்ப அந்த கவுன்சில் தான் டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. சோ அப்படி இருந்த ஸ்ட்ரக்சர் இது வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சரா மாறுச்சு. இன்னைக்கு அட் பிரசன்ட் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன் இருக்கு, கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொசிஷன் இருக்கு. சோ அப்ப அந்த மூணு பொசிஷன்ல இப்ப ரூல் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். அப்ப வேற வேற காலகட்டத்துல வேற வேற மாதிரியான ரூல் இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நவ் ஒரு விஷயத்தை நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி ரூல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, சோ கண்டென்ட் அதுல இருக்கக்கூடிய என்னென்ன கான்டென்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கிரவுன் ரூல்ல என்னென்ன கான்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். The first one, the Regulating Act 1773 அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சோ 1773ல ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று வருது சரிங்களா. சோ அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பேசிக்கா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரியான கணக்கு வழக்குகளை அதோட தாய்நாட்டு அரசாங்கமான இங்கிலாந்துக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை ரிஃபார்ம் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு ஒன்று வந்துச்சு. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா டு ரிசால்வ் த ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட்ல வந்த ஒரு சில குறைபாடுகளை சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் நாங்க பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். 1784 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சோ இதற்கு அடுத்து வந்து சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார்ட்டர் ஆக்ட் 1, சார்ட்டர் ஆக்ட் 2, சார்ட்டர் ஆக்ட் 3, சார்ட்டர் ஆக்ட் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே. சார்ட்டர் ஆக்ட் 1ல 1793 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப சார்ட்டர் ஆக்ட்னா என்ன அப்படின்னா எவ்ரி 20 இயர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்ன ரிஃபார்மேஷன் எடுத்தாங்களோ ஸோ அதை வந்து அவங்களோட தாய்நாட்டு அரசாங்கமான இங்கிலாந்துக்கு வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ அப்போ பிரிட்டிஷுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரெகுலேஷன் ஓரியன்டா இருக்கும். அப்போ அந்த ஆக்ட் ஒரு டைம் கிரியேட் பண்ணி சொசைட்டி ஓரியன்டான ரிஃபார்மேஷனை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ சார்ட்டர் ஆக்ட் 1793. நெக்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் 1813 1813 அப்படின்னு நம்ம சொல்லலாம். செகண்ட் சார்ட்டர் ஆக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் சார்ட்டர் ஆக்ட் 1833 1833 சொல்லலாம். ஃபோர்த் சார்ட்டர் ஆக்ட் 1853 சொல்லலாம் சரிங்களா. சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கன்க்ளூசிவா நம்ம சொல்லும்போது எத்தனை சார்ட்டர் ஆக்ட் வந்துச்சுங்கிறதான் கேள்வி சரிங்களா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 கைண்ட் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கும்போது கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. கிரவுன் ரூல் 1858ல இருந்து 1947 வரைக்கும் இருந்தது கிரவுன் ரூல். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் விக்டோரியா ரிப்போர்ட்னு வருது சரிங்களா. த ரிப்போர்ட் பப்ளிஷ்ட் ஆஃப்டர் த சப்ரேஷன் ஆஃப் 1857 ரிவோல்ட். 1857 ரிவோல்ட் சப்ரஸ் பண்ணிட்டு அடுத்ததாக வந்ததுதான் விக்டோரியா ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா த ரைட்ஸ் ஆஃப் த இந்தியன் பீப்புள் தட் இஸ் கால்டு மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணாங்க. இந்தியன் பீப்புளுக்கான ரைட்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஆக்ட் வந்து வந்துச்சுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டோட்டல் ஒரு ரிஃபார்மேஷனே எடுத்துட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதை வந்து என்னவா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு கேட்டகரியை மாத்திட்டு சரிங்களா என்னங்கிற வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் விச் இஸ் கேம் இன் 1861 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. தேர்ட் ஒன் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 ஆல்சோ கால்ட் as மிண்டோ மார்லி ரிஃபார்மேஷன். ஸோ ஒரு ஃப்ரீக்வெண்ட் கேப்ல கவுன்சில் ஆக்ட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கவுன்சில் ஆக்டும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து
பேசுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் தட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஆல்சோ இட் known as மாண்டேகு-செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்மேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா. அப்போ ரிஃபார்மேஷன் ஓரியன்டா கிரியேட் பண்ண லாஸ்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோமா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். அப்போ நமக்கு ஒரு கிளியர் ஒரு ஸ்டேட்டஸ் தெரியுது. the distinction between crown rule as well as the company rule அப்படின்னு நம்ம சொல்லலாம். regulating act 1773 ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ the rule of British classified into the two form that is called company rule as well as the crown rule. ஸோ கம்பெனி ரூலோட பிகினிங் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து 1600 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்தியா கூட வந்து ட்ரேட் ரிலேஷன்ஸை வந்து நிறைய வச்சிருந்துச்சு. ஹவவர் 1765 திவானி ரைட்ஸ் அப்படிங்கிறத ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கேப்சர் பண்றாங்க. ஸோ அப்போ வாட் இஸ் மீன் பை திவானி ரைட்ஸ்? திவானி ரைட்ஸ் இஸ் அ டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸ், அந்த டாக்ஸ் கலெக்டிங் ரைட்ஸை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸோ அவங்க வந்து ரூல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த திவானி ரைட்ஸை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரெகுலேட்டிங் ஆக்டில் மொதல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்கை அதை வந்து சேஞ்ச் பண்ணுது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா மாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நவ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனி அதிகாரங்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளாசிஃபைடு அம்பர்லா ஸ்கீம் மாதிரி ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி மாறுது. த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அக்கார்டிங் டு ரெகுலேட்டிங் ஆக்ட் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இஸ் லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகே, கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சிஸ் became the subordinate to பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ பெங்காலுக்கு வந்து சபார்டினேட்டா வந்து மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு துணை அமைப்பாக அது வந்து மாறிடுச்சு. ஸோ don't have any அட்டானமஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு அட்டானமஸ் ஓரியன்டா எடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து என்னதுங்க குறையுது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ நவ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் became the first கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியானா எப்போ மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்தியாங்கிற வேர்டை அவங்க எப்போ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அப்போ பெங்கால் அப்படிங்கிறது பின்னாடி வந்து இந்தியாவா மாறும். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் 4 டு அசிஸ்ட் த கவர்னர் அசிஸ்ட் பண்றதுக்கு கவுன்சில் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து ஜுடிஷியரிக்காக ஒரு கோர்ட்டை வந்து கிரியேட் பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டா அப்படின்னு சொல்றத 1774 கிரியேட் பண்றாங்க. The Supreme Court of Calcutta which is established in வில்லியம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டால எவ்வளவு ஜட்ஜஸ் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னா 1+3 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா, 1 சீஃப் ஜஸ்டிஸ் 3 அதர் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 1 சீஃப் ஜஸ்டிஸ் 3 அதர் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சீஃப் ஜஸ்டிஸோட பேர் என்னன்னு வந்து கேட்பாங்க. ஸோ நேம் Sir Elijah Imbe was the first Chief Justice of Supreme Court of Calcutta அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப ஃபீச்சர்ஸ்ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டாங்க, கவுன்சில் ஆஃப் 4 சொல்லக்கூடிய ஒரு டீமை அசிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது ப்ரொஹிபிஷன் ஆஃப் பிரைவேட் ட்ரேட் அண்ட் ரிசப்ஷன் ஆஃப் பிரசன்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஃப்ரம் நேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ வாட் இஸ் தட்? ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எம்ப்ளாயிஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ்ஸ் கிட்ட எந்த ஒரு பிரைவேட் ட்ரேட்லையும் ஈடுபடக்கூடாது, ஒன்லி கம்பெனி ட்ரேட் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து எந்த பிரசன்ஸையும்
ட்ரைப்ஸையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை சட்டத்தை வந்து போடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்காக கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மானிட்டர்டு இந்த இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இட் சப்மிட்டட் ரிப்போர்ட் ஆன் ரெவன்யூ சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெவன்யூ சிவில் மிலிட்ரி அஃபேர்ஸ் பத்தின எல்லா டீட்டெயிலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி எதுக்கு கொடுத்தாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. அப்ப கவுன்சில் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா டு அசிஸ்ட் த கவர்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெவன்யூ சிவில் மிலிட்ரி அஃபேர்ஸ் பத்தின ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக அதை இவால்வேட் பண்றதுக்காக ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நவ் what is the objective of the regulating act 1773? 1773 ஓட objective features எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சரிங்களா. features எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமும் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட், this is the first step which is taken by British government for the reformation of India. So இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 தான் சரிங்களா. ஸோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்ல இருந்த 1773 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டட் ஃபங்க்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட்னு சொல்லலாம். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை பார்க்கலாம். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணவர் வந்து வில்லியம் யங் பிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் தான் வந்து அப்போ இருந்த பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இவரோட பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்துச்சு, அதனால அவரோட நேம் அதில் இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்டில் நமக்கு தெரியும் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டாவுக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனையும் அதே மாதிரி அப்போ இருந்த பிரிட்டிஷோட கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்காக ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு நடுவில் ஒன்று வந்துச்சு. அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773க்கு அப்புறம் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. ஸோ அதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சிட்ட போதும். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 சரிங்களா. ஸோ அதில் என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லும்போது கால்கட்டால சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஒரு விஷயங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் வந்து டீல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோடிஃபைடு லா, அந்த சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணக்கூடிய கோடிஃபைடு லா அப்படிங்கிறது ஹிந்து லா அப்படின்னு வச்சுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் முஸ்லீம் லான்னு சொல்லி யார் எந்த செக்ஷன்ல இருக்காங்களோ ஸோ அவங்கள பேஸ் பண்ணி ரிலீஜியன் பேஸ் பண்ணி அவங்களுக்கான லாவை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன சொல்ல வராங்கன்னா சபார்டினேட் ஸ்டேட்னு இருக்கும். சபார்டினேட் ஸ்டேட் நமக்கு தெரியும், மெட்ராஸ் பிரசிடென்சி ஆஸ் வெல் அஸ் பாம்பே மெட்ராஸ் ப்ராவின்ஸ், 2 ப்ராவின்ஸ் இருக்கு. 2 ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அப்பீல் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலோட அவரோட கவுன்சில் ஆஃப் 4க்கு தான் அந்த அப்பீல் வரும். ஸோ அந்த அப்பீல் கேசஸ் மட்டும் யார் பார்ப்பாங்கன்னா அந்த கவுன்சில் ஆஃப் 4ல இருக்கவங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சில் ஆஃப் 4க்கு வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கோடிஃபிகேஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லா லா வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி அவங்க கோடிஃபை பண்ணுறதுக்குமான ரைட்ஸும் அவங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஃபார் த ப்ராவின்ஸ்ல லெவல் கோர்ட்டுக்கு சரிங்களா. ப்ராவின்ஸ் லெவல் கோர்ட்டுக்கு தான் அவங்க பண்ண முடியுமோ ஒழிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்களால பண்ண முடியாது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்று தனி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ கிளியரா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்துச்சு, அதன் மூலியமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டான்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கால்கட்டாவுக்குன்னு சொல்லி ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னா கால்கட்டாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை அந்த டெரிட்டரி ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கண்ட்ரோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதற்கு அடுத்து வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்டை பார்க்குறோம். யங் பிட் வாஸ் த பர்சன் ஹூ கிரியேட்டட் த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் it made the difference between the commercial and political functions which is led by East India Company. East India Companyயோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் தனித்தனியா பிரிப்பதற்காக இந்த ஆக்ட் எடுத்துட்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வித் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்.
were given the responsibility to monitor the commercial activities and the board of control given the activities to control political activities. So appa political activities na enna vechi nam difference பண்ணுவோம், it consists of civil and military functions அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ civil and military function collectively known as political function carry over to board of control as well as court of directors are nominated to control the commercial activities of East India Company. சரிங்களா? ஸோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதுக்கப்புறம் பிட்ஸ் இந்தியா ஆக்டோட சிக்னிஃபிகன்ஸ் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதுல பாயிண்ட் நம்பர் 1, பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா. சரிங்களா? பிரிட்டிஷ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்னா என்னன்னா, the first ever the time the name used as British possession in India அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செட்டில்மெண்டா இருக்கலாம், ஆனா அது வந்து பிரிட்டிஷோட பொசிஷன் தான், ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் பொசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் சிக்னிஃபிகண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, த கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட கண்ட்ரோல். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கண்ட்ரோல். British government consists of supreme control over the East India Company. East India Company மேல supreme control யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட்ல ஒரு சில ரெகுலேஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஆல்ரெடி நம்ம ரெகுலேட்டிங் ஆக்ட்ங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு அடிஷனல் பாயிண்ட், இது ரெண்டுமே அடிஷனல் பாயிண்ட் தான். ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஆக்ட் ஆஃப் 1786. சரிங்களா? ஆக்ட் ஆஃப் 1786ல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் கார்ன்வாலிஸ் என்ன மென்ஷன் பண்றாருன்னா, அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேசஸ் அல்லது ஸ்பெஷல் அத்தாரிட்டி வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கவுன்சில், இவர் அசிஸ்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில ரைட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி கமாண்டர் இன் சீஃப் should be the governor general of Bengal. பெங்காலோட கவர்னர் ஜெனரல் தான் கமாண்டர் இன் சீஃபாவே இருக்கணும் அப்படிங்கிறதும் அவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு. அந்த ரெண்டு டிமாண்டும் பின்னாடி என்ன பண்ணிருச்சாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? சார்ட்டர் ஆக்ட். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட்? சார்ட்டர் ஆக்டோட தேவை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் சுப்ரீம் கண்ட்ரோல், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கண்ட்ரோல் ஓவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மேலே வந்து அந்த சுப்ரீம் கண்ட்ரோல் வரும்பொழுது ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 years அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேட் அத்தாரிட்டி எல்லாமே யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட வாங்கணும். ஸோ அவங்க வந்து 20 years எக்ஸ்டென்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேரும் வச்சாங்க, தட் இஸ் கால்டு சார்ட்டர் ஆக்ட். The first charter act came in the year 1793. The overriding powers of Governor General of Bengal. So overriding powers na ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த பவர்ஸ் வந்து லார்ட் வாரன் ஹேஸ்டிங் வரும்போது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார்ன்வாலிஸ் அதை வந்து கேரி பண்ணியிருந்தான்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரி இப்படி இருக்கக்கூடிய ஓவர் ரைடிங் பவர்ஸ் எல்லாமே எக்ஸ்டெண்டட் டு அப்கமிங் கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ ஓவர் ரைடிங் பவர்ங்கிற ஒரு ஸ்பெஷல் பவர்ஸை யார் கொடுத்தாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து பாம்பேவாக இருக்கட்டும், மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கவங்க மேலே ஒரு ஓவர் பவர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் த மோனோபோலி ட்ரேட் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மோனோபோலி ட்ரேட் இருந்துச்சு, அது மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ட்ரேடை இன்னொரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இட் எக்ஸ்டெண்டட் அப் டு 20 years அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 20 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெவன்யூஸ்ல இருந்தே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஞ்சஸும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெவன்யூலேருந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் ஒன் இஸ் கிரியேஷன் ஆஃப் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டப் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த கார்பரேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. மெட்ராஸ் கார்பரேஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஹூ கிரியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆக்டில் கொண்டு வந்த கார்பரேஷன்லேயே மெட்ராஸ் கார்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதற்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வந்து சார்ட்டர் ஆக்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்டுக்கும் செகண்ட் சார்ட்டர் ஆக்டுக்கும் 20 years கேப் இருக்கும். எவ்ரி 20 years என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே அந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறத ரிஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ மோனோபோலி ட்ரேட் அப்படின்னு சொல்கிறத 20 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதை இந்த செகண்ட் சார்ட்டர் ஆக்ட்லேயே கட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம கவனிக்கலாம், the monopoly trade of the East India Company had been abolished. So abolish பண்ணிட்டு it opened to other
அதர் ஆக்டிவிட்டீஸ், அதர் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃப்ரம் பிரிட்டிஷோட மற்ற ட்ரேடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ முக்கியமான நகரங்கள் எல்லாமே ஓப்பனாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டாங்க, சரிங்களா? என்ன மாட்டினாங்கன்னா, சார்ட்டர் ஆக்ட் தி செகண்ட்ல மோனோபோலி ட்ரேட் ஆஃப் டீ மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டே கொடுத்தாச்சு. ஸோ மோனோபோலி ட்ரேட் ஆஃப் டீ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது. த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வித் சைனா, சரிங்களா? சைனாவுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வந்து அப்படியே டைப்லேயே இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, த அப்ரூவல் ஃபார் ஆர் த பெர்மிஷன் ஃபார் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து இந்தியா வர்றதுக்கு வந்து அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவங்களோட செட்டில்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை வந்து புகுத்து வருவதற்கு நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் as well as 1 lakh fund collected to spend the money for the education development அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டாக 1 lakh fund அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபைனல் ஒன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஸோ நமக்கு தெரியும் முன்னாடி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஆஸ் வெல் ஆஸ் ஒரு பர்சனாலிட்டியும் வந்து அவங்களுக்கு வந்து டாக்ஸை வந்து ஃபைனாக போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் பனிஷ் பண்ணுற அத்தாரிட்டியும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய கார்பரேஷனுக்கு வந்து டாக்ஸ் கலெக்ட் கூடிய அத்தாரிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ரெண்டு டைப் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட் பார்த்துருக்கோம். சார்ட்டர் ஆக்ட் 1 as well as சார்ட்டர் ஆக்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சார்ட்டர் ஆக்ட் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்குறோம். தேர்ட் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இதில் ஒரு மேஜர் சேஞ்சை வந்து கொண்டு வராங்க. ஸோ எப்படி ரெகுலேட்டிங் ஆக்டில் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெசிக்னேஷனை அடுத்ததாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனுக்கு மாத்தினாங்களோ, ஸோ அதே மாதிரி இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடியதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு மாத்துறாங்க. ஸோ ஹியர் ஆஃப்டர் த பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ், அதாவது பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டெரிட்டரிஸை அவங்க என்னமா மென்ஷன் பண்றாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சேஞ்ச் பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, லார்ட் வில்லியம் பெண்டிக் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தாரு. இப்போ என்னவா மாறுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது லார்ட் வில்லியம் பெண்டிக்கை நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ இப்படி சேஞ்ச் பண்றதுனால என்னென்ன விஷயங்கள் வந்து மாறுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, the legislative powers of the provinces like Madras, Bombay has been deprived. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கும் பாம்பே ப்ராவின்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா டிப்ரீவ் பண்றாங்க, சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தது இட் எண்டட் த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டியை என்ன பண்றாங்க அப்படின்னா கேன்சல் பண்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா மோனோபோலின்னு ஒன்று இருந்துச்சு. மோனோபோலியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க செகண்ட் சார்ட்டர்ல. அப்போ தேர்ட் சார்ட்டர்ல என்ன பண்றாங்க, கமர்ஷியல் பாடி அவங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸை என் பண்றாங்க, சரிங்களா? என் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கம்ப்ளீட் பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியா மாத்துறாங்க. ஸோ அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகேம் த கம்ப்ளீட் பியூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி த்ரூ த ஆக்ட் இஸ் கால்டு சார்ட்டர் ஆக்ட் 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஆஃப்டர் தட் த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் 1835 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்போ அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷனுக்காக அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 1835 official languages were created and English and Parsi became the official language of the territory of British அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? ஸோ அப்போ 1835ல இங்கிலீஷ் as well as Parsi became the official language நம்ம சொல்லலாம். So these are all the features of the Charter Act 3 which is enacted in 1833 and the fourth Charter Act and final one. So fourth Charter Act நம்ம சொல்லுவோம், சரிங்களா? Charter Act 4 1853ல வந்து அது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா? சரி, why Charter Act வந்து நம்ம இந்த Charter Act ஏன் லாஸ்ட் Charter Actன்னு சொல்றோம் அப்படின்னா 1857ல ரிவால்ட்னு ஒன்று நடக்கும். 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கிரேட் ரிவோல்ட்டோட எண்டில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு கொடுத்திருந்த ரைட்ஸ் எல்லாத்தையும்
டைரக்ட் கிரவுனுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. the rule of East India Company had been abolished through the Victoria Report. ஸோ அப்படி அது வந்து மாறிடும். அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ why the Charter Act 4 consider as last Charter Act? The reason behind is the Great Revolt of 1857. Next, the legislative and executive functions were separated through the 4th Charter Act in 1853. So what is the function? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. சரிங்களா? இது ரெண்டா பிரிச்சுட்டு அது மட்டும் இல்லாம இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு அடிஷனல் 6 மெம்பர்ஸை ஆட் பண்றாங்க. சரிங்களா? அடிஷனல் 6 மெம்பர்ஸ் were added to the legislative function அப்படின்னு சொல்லுவாங்க. that is called legislative council. legislative council முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. that அதை வந்து இன்னும் கரெக்டா நம்ம சொல்லணும், that is known as the mini parliament which resembles the parliament of British. பிரிட்டிஷோட பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஃபங்க்ஷனை இங்க எடுத்துட்டு வருவாங்க. அதனால இது பேர் என்ன சொல்றாங்கன்னா மினி பார்லிமெண்ட். இந்த மினி பார்லிமெண்ட்ல அந்த அவுட் ஆஃப் 6 இருக்குல்ல, 6ல 4 மெம்பர்ஸ் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை ஒரு 4 ப்ராவின்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்ல, மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் அண்ட் ஆக்ரா were given the power to nominate or to participate இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 4 ப்ராவின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த ஆக்ட் என்னன்னு சொல்லணும்னா, the local representation in the central legislative council were ensured by Charter Act 4 which is enacted in 1853. ஸோ அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனா பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தது ஓப்பன் காம்படிஷன். ஓப்பன் காம்படிஷன் ஃபார் சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பாக்டை கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ ஓப்பன் காம்படிஷன் அது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேஷன் தான் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அந்த இனிஷியேஷன் அதுக்கப்புறம் மெக்காலே கமிட்டி were appointed to evolve about the civil service examination which is conducted in the British அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ்ல அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அமைச்சாங்க. that is called மெக்காலே கமிட்டி 1854 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதன் மூலமாக இந்த மெக்காலே கமிட்டி அமைக்கப்பட்டது. அப்போ 2 சார்ட்டர் ஆக்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? சார்ட்டர் ஆக்ட் 3 1833ல வந்துச்சு, சார்ட்டர் ஆக்ட் 4ங்கிறது 1853ல வந்துச்சு. இதை வந்து லாஸ்ட் சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஃபேக்டரா நம்ம சொல்றது செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹியர் த 3rd சார்ட்டர் ஆக்ட் differentiated the governor general of Bengal converted into governor general of India. Lord William Bentinck became the first governor general of India அப்படின்னு நம்ம சொல்லலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.